அப்போ நீ இங்க படிக்க வந்தியா இல்ல குடும்பம் நடத்த வந்தியா? இதுக்கான பதிலை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் பிஷிமா. முதல்ல நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் இங்கிருந்து பொருட்களை திருடி எங்க அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ பாருங்க, எல்லாம் அங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. அதனால இப்போ நீங்க முதல்ல என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உனக்கு அவ்வளவு தைரியமா? பார்க்கிறியா சோட்டு, உன் மனைவி டாக்குரா மன்னிப்பு கேட்க சொல்றா. அட டாக்கூர் இந்த வீட்டோட பெரியவங்க, அவங்க எப்படி இவகிட்ட மன்னிப்பு கேட்பாங்க? ஆனா நீங்க வரணும்னா ப்ளீஸ் வாங்க, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது. டாக்கூர், நீங்க தப்பா தான் பேசியிருக்கீங்க. அதனால நீங்க மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். எந்த சொன்னீங்க அண்ணி? நான் மன்னிப்பு கேட்கணுமா? அதுவும் இந்த பொண்ணுகிட்டயா? ஆமா, நீங்க மன்னிப்பு கேட்பீங்க, அதுவும் இந்த பொண்ணு கிட்ட தான். ஏன்னா நீங்க ஒரு பொண்ணு மேல எந்த காரணமும் இல்லாம திருட்டு பழி போட்டிருக்கீங்க. இவ சொல்லி இருந்தா நீங்க இவ திருட்டுன்னு அதை நிரூபிக்கலைன்னா நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு. அதனால இப்போ மன்னிப்பு கேளுங்க. என்ன நினைச்சீங்க நீங்க? பெரிய அண்ணி அமைதியா இருக்காங்க, வீட்டு விஷயங்கள்ல தலையிடுறது இல்லைன்னா கண்ணை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைச்சீங்களா? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க தேவையோ அங்க நான் ஏன் கருத்தை சொல்லுவேன். தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். நீங்க என் வீட்டுல இருந்துகிட்டு என் மருமக மேலேயே திருட்டு பழி போட்டீங்களா? அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆமா, இந்த விஷயம் முன்னாடியே முடிவானது தானே. இப்போ திடீர்னு ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க? பஹானா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சிச்சி சிச்சி, இப்போ என்ன ஆகும்? அஹானா கிட்ட அத்தை மன்னிப்பே கேட்கலனா? அக்கா அதெல்லாம் விடுங்க. ஆனா போல்ட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பூகம்பம் வெடிக்கும்னு நினைச்சு பாருங்க. எனக்கே பயமா இருக்கு. ஒன்றும் ஆகாது. ஒரு வகையில இது நல்லது தானே. பிஷு அத்தை மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். திருட்டு பழி போடுறாங்க. இன்னைக்கு சின்னவ மேல போடுறாங்க, நாளைக்கு நம்ம மேலேயும் போடலாம். அது மட்டும் இல்லாம இவங்க நாக்குல எதுவுமே தங்கறது இல்ல, என்ன வேணாலும் பேசுவாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஆச்சு அத்தை? நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? அம்மாவோட பேச்ச கேளுங்க. என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க அண்ணி. நீங்க என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? அதுவும் இந்த பொண்ணு கிட்ட. இந்த பொண்ணை நீங்க அவமானப்படுத்தும் போது இது உங்களுக்கு ஞாபகம் வரலையா? இப்போ மன்னிப்பு கேட்க சொன்னதும் உங்களுக்கு கோபம் வருதா? நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். அப்படின்னா இந்த வீட்டுல இருந்துகிட்டு என் மருமகள்களோட மானத்தை என்னால காப்பாற்ற முடியலன்னா இந்த வீட்டுல இருக்க எனக்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த வீட்டை விட்டு நான் போயிடணும். நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா இந்த வீட்டுல எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்குவேன். இந்த வீட்டுல எனக்கு எந்த மதிப்பும் இல்லை. எனக்கு மதிப்பில்லாத வீட்டுல நான் இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அக்கா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப மாறிட்டீங்க. டாக்குரா மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்காக இதெல்லாம்? என்னால இப்போ உங்களை புரிஞ்சுக்க முடியல. சின்னவளே, நான் கொஞ்சமும் மாறல. ஆனா நீங்க எல்லாரும் தான் மாறின மாதிரி தெரியுறீங்க. ஒருவேளை முதல்ல இருந்தே இப்படித்தான் இருந்தீங்களா? புரிஞ்சுக்கிட்டதுல நான் தப்பு பண்ணிட்டேனா? என்னோட தப்பு தான். நான் தான் உங்களை என் சொந்தமாக்கிக்க நினைச்சேன். நான் உங்களை முழுசா புரிஞ்சுக்கவே இல்லை. அதனால இப்போ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் டாக்கூர். இன்னைக்கு நீங்க இவகிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நான் உண்மையிலே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். நான் எங்க போவேன்னு நான் யார்கிட்டையும் சொல்லாம போயிடுவேன். அம்மா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அம்மா, இவங்க மன்னிப்பு கேட்கிற ஆளு கிடையாது.
இவங்களுக்கு மற்றவங்களை அவமானப்படுத்த மட்டும்தான் தெரியும், தப்பா பேச மட்டும்தான் தெரியும். ஆனா மன்னிப்பு கேட்கணும்னா இவங்க நெஞ்சே வெடிச்சிடும். விடுங்க அத்தை, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம். எல்லார் முன்னாடியும் இப்போ நீங்க பொய்ன்னு நிரூபிச்சாச்சு, எனக்கு அதுவே போதும். அப்புறம் அம்மா, நீங்க இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்? இது உங்க வீடு தானே. ஒருவேளை அத்தை என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் என்ன ஆக போகுது? இவங்க ஒன்றும் மனசார என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, வெறும் வெளிவேஷத்துக்கு தான் கேட்பாங்க. அதனால எனக்கு எந்த வித்தியாசமும் தெரிய போறதில்லை. என்னைக்கு அத்தை எல்லாரையும் மனசார மதிக்காங்களோ அன்னைக்கு அவங்க தப்ப நினைச்சு அவங்க வருத்தப்படுவாங்க. அன்னைக்குதான் என் கண்ணு முன்னாடி உங்க மன்னிப்புக்கு மதிப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி இல்லை. அதனால அம்மா, இவங்களை கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி கட்டாயப்படுத்துறதால என் மேல இன்னும் அத்தை கோபப்படுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. அப்புறம் போக போக என்ன கண்டிப்பா பழி வாங்குவாங்க. சரி சரி, நீ ஆசைப்படுற இலக்க அடைஞ்சு ஜெயிச்சுட்டு வா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உன்னோட பக்கத்து வீட்டு பாட்டி இருக்காங்களே, அவங்க உடம்ப சரி பண்றதுல உனக்கு வெற்றி கிடைக்கட்டும், அதைத்தான் சொல்ல வந்தேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா. நான் எந்த வேலைக்காக போயிட்டு இருக்கேனோ அதுல எனக்கு வெற்றி கிடைக்கணும். அப்போதான் நீங்க எல்லாரும் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். போயிட்டு வரேன் அக்கா, வரேன். பாரு சோட்டு, பாரு, உன்னை வளர்த்து ஆளாக்கினது நான். ஆனா உன் பொண்டாட்டி எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்துறா. ஹரி ஹரி, என்ன உன்கிட்டயே கூப்பிட்டுக்கோ, என்னால இனிமே தாங்க முடியல. இல்லைன்னா என் போல்ட்டுவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடு. நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடணும். என்னால இதுக்கு மேல அவமானத்தை தாங்கிக்க முடியல. போல்ட்டு வரட்டும், நான் போல்ட்டு கிட்ட பேசுறேன். இப்படி அவமானப்பட்டு என்னால இனி இங்க இருக்க முடியாது. என்னால அண்ணி வீட்டை விட்டு போயிடக்கூடாது. நாங்க அதுக்கு இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். அப்ப எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கும்ல. நான் என்ன சொல்ல அத்தை, உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி விஷயங்கள்ல இழுக்காதீங்க ப்ளீஸ், எனக்கு தலையிட விருப்பம் இல்லை. ஆமா, நீ ஏன் இதுல தலையிடுவ சொல்லு. உன் பொண்டாட்டி அடக்கி வைக்கிற தைரியம் உனக்கு இல்ல. அவ உன் கையை விட்டு போயிட்டே இருக்கா. நீ அப்படியே நின்றுகிட்டு உன் அழிவை வேடிக்கை தான் பார்ப்பேன். உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. போல்ட்டு வரட்டும், நான் அவன்கிட்ட பேசுறேன். ஹரி ஹரி. டாக்கூர், நீங்க எங்க போறீங்க? கோபப்பட்டுட்டீங்களா என்ன? சரி கேளுங்க, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. உங்களுக்கு லேட் ஆகுது, இல்லைனா இங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா புது டிராமா ஆரம்பிச்சிடும். இது நடந்துகிட்டே தான் இருக்கும். சரி அண்ணா, அம்மா நான் கிளம்புறேன். வர்றேன் அக்கா. மாப்பிள்ளை ஏன் இப்படி வெளியில இருந்தே போயிட்டாரு? ஆனா அட, நீ என்ன சொல்றமா? நீ எக்ஸாம் எழுதணுமா? இல்ல இல்ல, மேலும் உன் மாமியாருக்கு இதை பத்தி தெரியுமா? இல்லம்மா, அவங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சாலும் அவங்க கோவப்படுவாங்கன்னு எனக்கு தோணல. இல்ல ஆஹானா, நான் இதுக்கு பொறுப்பு ஏத்துக்க முடியாது. அப்புறம் இங்க இருந்துகிட்டே உன்னால எக்ஸாம் எழுத முடியாது. அம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அட, ஒரு தடவை போலீஸ் வந்துச்சு. அப்புறம் திடீர்னு எந்த புது வண்டு உன் மூளைக்குள்ள நுழைஞ்சது? இப்படி எக்ஸாம் எழுதணும்னு அடம் புடிச்சிட்டே இருக்க. அண்ணி
நீங்க உங்க பொண்ணுங்களை படிக்க வைக்கிறீங்க தானே? இப்போ நாளைக்கு அவங்களுக்கு எக்ஸாம் வருதுன்னா அவங்க கிட்டயும் நீங்க இப்படித்தான் சொல்வீங்களா? பாரு, என்கிட்ட வாய் பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்போ நீ திடீர்னு விருந்தாடி மாதிரி எங்க வீட்ல வந்து இறங்கினா கொஞ்சம் என்னன்னு கேட்கத்தானே செய்வ. அண்ணி, நான் இங்க கொஞ்ச நாளைக்கு தான் வந்திருக்கேன். 4-5 நாள்ல எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் திரும்பி போயிடுவேன். அது மட்டும் இல்லாம நான் வீட்டு வேலைகள்லயும் உதவி பண்ணுவேன். எப்படி அம்மா வீட்டு வேலைகளை பார்த்துக்கிறாங்களோ அதுக்கு பதிலா அவங்களுக்கு இங்க இருக்கிற இடமும் 2 வேளை சாப்பாடும் கிடைக்குதோ அதே மாதிரி கேளு. ரொம்ப குத்தி காட்டி பேச வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு தெரியும் நீ ரொம்ப பணக்கார வீட்டு மருமக ஆயிட்டன்னு. அட, உங்க அம்மா மேல அவ்வளோ அக்கறை இருந்தா அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிட வேண்டியது தானே? அப்புறம் இங்க இருந்து எந்த எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. நீ அடம் பிடிச்சன்னா உன் மாமியார் வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். ஆமா, நானே அத்தை கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டா அப்போ? சும்மா இரு ஆஹானா. அக்கா, நீங்க ஆஹானாவோட பேச்ச மனசுல வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தான் தெரியுமே அவ வாய் கொஞ்சம் அதிகம்னு. நான் என்ன இந்த வீட்டோட வேலைக்காரியான்னு நினைக்கல. நானும் இந்த வீட்டுல ஒருத்தி தான். இந்த வீட்டுல நான் செய்யற எல்லா வேலையும் ஏன் இஷ்டப்பட்டு தான் செய்யறேன். அட, அப்புறம் ஏன் நாங்க இவ்வளவு பேச்ச கேட்க வேண்டியதா இருக்கு சொல்லு? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஒரு வேலை பண்ணாகனா நீ உன் அம்மாவை கூட்டிக்கிட்டு உன் கணவர் வீட்டுக்கே போயிடு. அவங்கள அங்கேயே வச்சுக்கோ. நீ என்னம்மா பேசுற? இது என் பெரிய மாமனாரோட வீடு. இங்கே சொந்தக்காரங்க இருந்தாங்க. நான் என் பொண்ணு வீட்டுல போய் எப்படி இருப்பேன்? இதுக்கு நான் ஏதாவது முதியோர் இல்லத்துக்கே போயிடுவேன். நாங்க எந்த வார்த்தையும் பேசலையே. உன் பொண்ணுதான் இங்க வந்து எல்லாம் பேசுறா. என்ன மன்னிச்சிடுங்க பெரியம்மா, என்னால தப்பாயிடுச்சு. இனிமே நான் இப்படி எதுவும் சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே அம்மாவை யாராவது ஏதாவது சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா எங்க அம்மா அவங்க எல்லார் மனசையும் குளிர வைக்கிறதுலயே குறியா இருக்காங்க. அப்புறம் நான் யாருக்காக பேசணும்? எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா தனக்கு என்ன நல்லதுன்னு பாத்துக்கிட்டாங்க. இப்போ நான் எனக்கானதை பாத்துக்குவேன். பெரியம்மா, நான் உங்ககிட்ட பிச்சை கேக்குறேன். என்ன ஒரு 4-5 நாள் மட்டும் தங்க விடுங்க. அப்பதான் நான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். அட, உனக்கு தெரியல, உன் கணவர் வீட்டாருக்கு படிக்கிறதை எழுதுறது கொஞ்சமும் பிடிக்காதுன்னு. இந்த எக்ஸாம்ங்கிற பேய் உன் தலையை விட்டு ஏன் இறங்கல? உங்களுக்கு பெருமையா தோணலையா பெரியம்மா? உங்க வீட்டு பொண்ண படிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான்னு, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறான்னு. ஆமா, அதுவே உங்க சொந்த பொண்ணா இருந்திருந்தா அப்போ நீங்க பெருமையா நினைச்சிருப்பீங்க தானே? உங்க தலை நிமிர்ந்திருக்கும். இப்போ என் அம்மாவுக்கு நடக்கிற மாதிரி பலவீனமா இருக்காங்க. அதனால அவங்க சந்தோஷத்தை கூட வெளியில காட்ட முடியல. வாய மூடு நீ. உன் வாய் மூடு. வந்ததுல இருந்து வளவளன்னு பதில் சொல்லிட்டே இருக்கா. சரிம்மா, அமைதியா இருக்கேன். இதெல்லாம் விடுங்க, எனக்கு படிக்கணும். நான் இத்தனை நாள்ல கொஞ்சம் கூட படிக்கல. நான் முழுசா ரிவிஷன் பண்ணணும். ஆனா நீ உண்மையிலேயே எக்ஸாம் எழுத போறியா? அம்மா, நான் தான் சொன்னேன்ல அத்தை கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்குவேன்னு. நான் இன்னைக்கே அவங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன், சரியா? அப்புறம் பெரியம்மா, ப்ளீஸ் என்ன அவங்கள விட்டு தூரமாக்கிடாதீங்க. அடேங்கப்பா, பாருங்களேன், கெஞ்சிறதுங்கிற இன்னொரு ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துறான்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெடிமருந்து மாதிரி வெடிச்சிட்டு இருந்தா, இப்போ திடீர்னு என்ன ஆச்சு? தப்பாயிடுச்சு பெரியம்மா, மன்னிச்சிடுங்க. அட, அடிக்கடி மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமைக்கு ஏன் அப்படிப்பட்ட வேலையை பண்ணணும்? தெரியுமா அண்ணி, நான் எப்பவாவது என் அம்மா வீட்டுக்கு வரணும்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். இப்போ போய் என் சொந்தக்காரங்க கூட கொஞ்ச நேரம் செலவழிக்க முடியும்னு. ஆனா இங்க வரும்போதெல்லாம் அங்க இருந்ததே பரவாயில்லன்னு தோணுது. என் அண்ணிகளும் என் நாத்தனாரும் எப்பவும் என் சொந்த அக்கா மாதிரி. அவங்களும் வேறொரு வீட்டுல இருந்து தான் வந்திருக்காங்க. ஆனா எல்லாரும் என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்க. நான் நினைச்சேன் நீங்களும் வேற வீட்டுல இருந்து வந்திருக்கீங்க, என் வழியா புரிஞ்சுக்குவீங்கன்னு. இந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு தடவையும் உங்களை பார்க்க வந்துடுறேன். ஆனா நீங்க ஒவ்வொரு தடவையும் என்ன ஏமாத்திடுறீங்க.
உன் மனசுல இவ்வளவு கஷ்டம் வலி வேதனை இருந்தா அப்புறம் ஏன் இங்க வர்ற? என்ன நம்புங்க பெரியம்மா, இது ஏன் கட்டாயம்? கட்டாயத்துல தான் வரேன். அம்மா இருக்காங்க, அதனாலதான். நீ எவ்வளவு மாறிட்ட இல்ல? எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், இப்போ அம்மாவை பார்க்க மட்டும்தான் வரேன்னு சொல்ற? இத சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு வெட்கம் மானம் இல்லையா? பெரியம்மா, நான் இங்க வர்றதோ இல்ல வராம இருக்கிறதோ உங்களுக்கு ஏதாவது வித்தியாசத்தை ஏற்படுத்துதா? நீங்க ஒரு தடவை கூட என்ன பார்க்க என் மாமியார் வீட்டுக்கு வரலையே. அதுவே உங்க சொந்த பொண்ணா இருந்தா அங்கேயும் நீங்க இப்படித்தான் பண்ணிருப்பீங்களா? உன் மாமியார் வீட்டுக்கு போற தைரியத்தை யாரு காட்டுவாங்க? எங்களை பார்த்த உடனே திட்ட ஆரம்பிச்சிடுவாங்களோ என்னமோ. உன் அம்மா போயிருந்தாங்க. அவங்க எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அது முன்னாடி நடந்த விஷயம் பெரியம்மா. உண்மைய சொல்லணும்னா என் மாமியார மாதிரி நல்ல மனுஷங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. அவங்க மனசளவுல நல்லவங்க பெரியம்மா. நான் என்ன சொல்வேன்னா, என் மாமியாரோட மனசு அம்மா மனசை விட ரொம்ப பெருசு. அம்மா கிருஷ்ண ஜெயந்தி பூஜைக்கு வந்திருந்தப்ப என் மாமியார் இவங்க கிட்ட எவ்வளவு நல்லா நடந்துக்கிட்டாங்க. என்ன ஆச்சம்மா, நீங்க பெரியம்மா கிட்ட சொல்லலையா? எல்லாம் இவ்ளோ நல்லபடியா நடக்குதுன்னா நீ ஏன் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு வர வேண்டிய அவசியம் வந்துச்சு சொல்லு. பெரியம்மா, நான் அவங்க கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். நான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுவேன். அப்புறம் ஆமா, உங்க மாப்பிள்ளைக்கு கூட எல்லாம் தெரியும். ஆனா அவரும் உங்களை மாதிரி இதுக்கு எதிராக தான் இருக்காரு. அவர் எந்த பொறுப்பையும் ஏத்துக்கல. அப்புறம் என்ன, நீ எந்த நம்பிக்கையில இங்க எக்ஸாம் எழுத வந்த ஆஹானா? நீ அப்படி இருக்கணும்னு நினைச்சா இருக்கலாம், ஆனா இங்க இருந்து நீ எக்ஸாம் எழுத முடியாது. அம்மா, நீங்க என்ன இங்க இருக்க விடலைன்னா நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல போய் இருந்து தங்கி படிச்சுக்கிறேன். இதுல உங்களுக்கு தான் கெட்ட பேரு வரும். எல்லாரும் உங்களை தான் திட்டுவாங்க, சொல்லுவாங்க. நீங்க ஒரு பொண்ணை எக்ஸாம் எழுத விடாம வீட்டை விட்டு துரத்திட்டீங்கன்னு நீங்களே யோசிங்க நான் என்ன பண்ணணும்னு. அப்பப்பா, இவ எவ்வளவு சண்டைக்கார பொண்ணா இருக்கா. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நாம நிம்மதியா வாழலாம்னு நினைச்சோம். ஆனா நம்ம தலையெழுத்துல நிம்மதி எங்க இருக்கு? பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நாளைக்கு உங்க நிம்மதியை நீங்க பலி கொடுக்க வேண்டி இருக்காது. நான் ஒரு தடவை எக்ஸாம் எழுதி முடிச்சிடலாம். அப்புறம் நீங்க சொன்னா நான் இங்க எப்பவுமே வரமாட்டேன். ஒரு தடவை மட்டும் எக்ஸாம் எழுத விடுங்க. உண்மையாதான் சொல்றேன், நான் திரும்ப இங்க வரமாட்டேன். உங்க முன்னாடி நான் கை கூப்பி கேட்கிறேன், ப்ளீஸ் என்ன எக்ஸாம் எழுத விடுங்க பெரியம்மா. நான் உண்மையா சொல்றேன், ப்ளீஸ். எழுதின உடனே நான் இங்க இருந்து போயிடுவேன். பெரியம்மா, நீங்க நினைச்சா உங்களால எல்லாம் முடியும். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. சரி, ஆனா இந்த விஷயத்துக்கு என் மேல எந்த பொறுப்பும் இருக்காது. ஆனா உன்னோட மாமியார் ஏதாவது சொன்னாங்கன்னா நான் வெளிப்படையா சொல்லிடுவேன், நாங்க வேணாம்னு தடுத்துட்டோம். இவ தன் பிடிவாதத்தால தான் எக்ஸாம் எழுதினான்னு. சரி பெரியம்மா, கேட்டா கண்டிப்பா நீங்க அப்படியே சொல்லிடுங்க. அம்மா, பெரியம்மாவோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போ. அம்மா, நான் எக்ஸாம் எழுதணும்னு விரும்பாதவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கி என்னம்மா ஆக போகுது? மாத்தி மாத்தி பேசாத ஆஹானா, நான் இன்னும் இந்த வீட்டுல தான் இருக்கேன். அதான் சொல்றேன், பெரியம்மாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போன்னு. அம்மா, இப்ப என்கிட்ட இதுக்கெல்லாம் டைம் இல்ல. அப்புறம் நீ ஏன் முகத்தை தூக்கி வச்சிருக்க? ஏன்னா எப்பவுமே ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு பயந்துகிட்டே தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்ன நிம்மதியா வாழ விட மாட்ட ஆஹானா. ஆஹானா, பொய் சொல்லிட்டு எக்ஸாம் எழுத போற நீ. ஒருவேளை உன் மாமியாருக்கு இது தெரிஞ்சிடுச்சுன்னா, இல்ல உண்மையை தெரிஞ்சுக்க அவங்களே இங்க வந்துட்டாங்கன்னா, நான் அவங்க கிட்ட என்ன சொல்வேன்? ஆனா என்னால அவங்க கிட்ட பொய் சொல்ல முடியாது. என் கை காலெல்லாம் நடுங்குது. அம்மா, அமைதியா இருங்க ப்ளீஸ். எது உண்மையோ அதையே சொல்லுங்க. அவங்க கிட்ட சொல்லிடுங்க அவங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுன்னு. நான் இங்க வந்த உடனே எக்ஸாம் எழுத போயிட்டேன்னு. அடு, அப்படி இருந்தா உன் மாமியார் வீட்டுல உண்மையை சொல்லிட்டு இங்க வர வேண்டியது தானே? ஏன் என் உசுரை எடுக்கிற நீ?
உன்னால எல்லாரோட ஏச்சு பேச்சுக்களை கேட்டு கேட்டே என் பாதி வயசு இப்படியே போயிடுச்சு. இந்த பிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணி நீ எந்த மலையை புரட்டி போட போற சொல்லு. அப்படி உனக்கு என்ன வேலை கிடைச்சிட போகுது? வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபமா ஆகானா? சரி, உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னே வைப்போம். உன் மாமியார் வீட்டுல உன்னை வேலைக்கு போக விடுவாங்களா? இந்த எல்லா பிரச்சனைக்கும் நடுவுல நீ கொடுத்த வாக்க ஏன் மறக்கிற? நான் என்ன வாக்கு கொடுத்தேம்மா? ஆனா உன் கல்யாணத்தப்போ நாங்க அவங்க கிட்ட வாக்கு கொடுத்தோம், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தொடர்ந்து படிக்க மாட்டேன்னு. நீ இப்படி எக்ஸாம் எழுதுறதுன்னா நாம அவங்களை ஏமாத்துறோம்னு அர்த்தம். நான் உங்க மாப்பிள்ளை கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். அவர் என்ன எக்ஸாம் எழுத அனுமதிச்சா மட்டும்தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லல. ஆனா உங்க மாப்பிள்ளை எனக்கு சம்மதம் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம முயற்சி செய்யறேன்னு சொன்னாரு. அதனால நான் யார்கிட்டயும் எந்த வாக்கும் கொடுக்கவே இல்லை. சொல்ல போனா உங்க மாப்பிள்ளை தான் கொடுத்த வாக்க மறந்துட்டாரு. சரி விடுங்க. எக்ஸாம் ஆசை என்னோடது தானே, அதனால நான் தான் உழைக்கணும். ஆனா அம்மா, எந்த பொய்ய பத்தி பேசுறீங்க நீங்க? எந்த பொய்யால யாருக்காவது நல்லது நடக்குமோ, யாராவது ஆசிரியர் ஆக முடியுமோ, சொந்த கால்ல நிக்க முடியுமோ, அந்த பொய்ய சொல்றதுல எந்த தப்பும் இல்லம்மா. நீங்க ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. நீ பிஏ எக்ஸாம் பாஸ் பண்றதுனால யாருக்கு என்ன நல்லது நடந்துற போகுது? எனக்கு நல்லது நடக்கும்மா. என் சின்ன ஆசையை நிறைவேற்றிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா? நான் பிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணலன்னா அம்மா, என்னால எந்த ஒரு நல்ல வேலைக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஒருவேளை நான் பிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னா அம்மா, அப்புறம் எனக்கு நல்ல வேலை கிடைக்கலாம். எனக்கு ஒரு தடவை வேலை கிடைச்சிடுச்சுன்னா அப்புறம் நான் எப்பாடுபட்டாவது அந்த வேலையை பார்த்தே தீர்வேன்.